தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவேரி காவல் நிலையம் முன்பு விஷமருந்திய சகோதரிகளில் ஒருவர் உயிரிழந்த விவகாரத்தில் சாதியை சொல்லி திட்டியதால் துயர முடிவை மேற்கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டிற்கு உள்ளான காவல் ஆய்வாளர் ஷர்மிளா காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது தஞ்சை மாவட்டம் நடுக்காவேரி அரசபுரத்தில் வசித்து வருபவர் தினேஷ். இவரை நேற்று முன்தினம், அதாவது 8ஆம் தேதி காலை நடுக்காவேரி காவல் நிலையத்திற்கு போலீசார் வீட்டில் இருந்த தினேஷை காவல் நிலையம் அழைத்து சென்றிருக்கிறார்கள் காவல்துறையினர். இதனை அறிந்த தினேசனுடைய மூத்த சகோதரிகள் கீர்த்திகா மற்றும் மேனகா இருவரும் காவல் நிலையம் சென்று தனது தம்பியை மீது பொய் வழக்கு பதிவு செய்து அழைத்து வந்திருக்கிறார்கள். அவரை விடுவிக்க வேண்டும் என காவல் நிலையம் சென்று முறையிட்டிருக்கிறார்கள். அப்பொழுது பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் ஷர்மிளா இவருடைய சாதி பெயரை சொல்லி திட்டியதாக மேனகா பேட்டி கொடுத்திருக்கிறார் சொல்லப்படுகிறது. இதனால் பல பேர் முன்னிலையில் தன் சாதி பெயரை சொல்லி அவமானப்படுத்தியதால் மனமுடைந்த 2 சகோதரிகளும் காவல் நிலையம் முன்பு விஷம் அருந்தினார்கள். இவர் விஷம் அருந்தியவுடன் அவர்களை மீட்கும் முயற்சியில் கூட காவல்துறையினர் ஈடுபடவில்லை என அவரது உறவினர்கள் குற்றச்சாட்டு வைத்தனர். அந்த நிலையில் உறவினர்களே இருவரையும் இருசக்கர வாகனத்தில் அழைத்து தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை கீர்த்திகா உயிரிழந்தார். மேனகா உயிருக்கு ஆபத்தான நிலையில் ICU, அதாவது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் அவர் உடலை, அதாவது சாதி பெயரை சொல்லி திட்டியதால் தான் தாங்கள் அவமானமடைந்து விஷம் அருந்தியதாக மேனகா பேட்டி கொடுத்தார். உறவினர்களும் அந்த குற்றச்சாட்டை வைத்தனர். இதனை அடுத்து அவர்கள் கோரிக்கை வைத்தனர். காவல் ஆய்வாளரை ஷர்மிளாவை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனுவாகவும் அளித்தனர். இதன் அடிப்படையில் தற்பொழுது காவல் ஆய்வாளர் ஷர்மிளா, அதாவது நடுக்காவேரி காவல் ஆய்வாளர் ஷர்மிளா தற்பொழுது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.